விசேஷித்த ஜெபத்தின் 2வது நாளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நேரம் இது. தேவன் தந்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு. ஓஹோ இயேசுவே, அவர் நாமம் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் அது மேலானது. இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சர்வ வல்லமை உள்ளவர், அதிசயமானவர். ஓ glory to God, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நன்றி. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இது, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இது. பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இது, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இது. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசுவே இயேசு நாமம். ஓ எல்லா நாமத்திலும் மேலானது. சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவும் போற்றிடும். ஓ
இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசுனா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாமத்திலும் நாமத்திலும் மேலானதே இயேசு. ஓ மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது இயேசு நாமம் மேலான நாமம். எல்லா நாமத்திலும் மேலானது இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசுனா எல்லாருடைய நாமத்தை அறிக்கை செய்ய போகிறோம். எல்லா நாமத்திற்கும் அது மேலானது தீலும் மேலானது இயேசு. இயேசு நாமம் நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது இயேசு நாமம் மேலான நாமம். எல்லா நாமத்திலும் மேலானது. இந்த நாளின் ஜெபத்திலே அவருடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்யட்டும். அவர் நாமம் உயர்ந்த அடைக்கலம், அவர் நாமம் மேலானது. ஹல்லேலூயா. சிறந்தது அது, உயர்ந்தது அது. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் பலத்த கிரியைகளை செய்யும். மேலானது மேலானது இயேசு நாமம் மேலான நாமம். எல்லா நாமத்திலும் மேலானது. இன்றைக்கு ஒரு தெய்வீகமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. தெய்வீகமான கிரியைகள் நடக்க போகிறது. உங்கள் சரீரங்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய ஆவியிலே ஆத்துமாவிலே விடுதலை உண்டாக போகிறது. உங்கள் வீடுகளிலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வீடுகளுக்குள்ளே இயேசுவின் நாமம் கிரியை செய்ய போகிறது. வல்லமை உள்ள நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, வல்லமை உள்ள நாமத்தை நீங்கள் அறியும் பொழுது, எந்த இடத்தில் தேவ கிரியை நடக்கணுமோ அந்த இடத்தில் அவருடைய கிரியைகள் நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். மேலானது இயேசுவே உம் நாமமே மேலானது மேலானது. சொல்லுவோம் இயேசுவே ஓ மேலானது மேலானது மேலானது. ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாமத்திலும் மேலானது இயேசுனா. தேங்க்யூ. அதிசயமே ஹல்லேலூயா. அதிசயம் என்கிற நாமத்தை, வல்லமை உள்ளது என்கிற நாமத்தை நாம துதிக்க வந்திருக்கிறோம், அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே அற்புதமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி
கர்த்தருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனை துதிக்க மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த விசேஷித்த ஜெபத்தின் 2வது நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு புது பலனை கொடுக்க போறார். புது பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் இந்த ஜெபம் முடிந்து போகும்போது எப்படி போவீங்க தெரியுமா? புது பலன். ஹல்லேலூயா. புது பலனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிரப்பட்டும். புது பலனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிரட்டும். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. எல்லாம் சேர்ந்து நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கழுகு போல் பலன் அடைந்தே, செட்டைகளை ஆடித்தே, உயரே எழும்பிடுவா. கர்த்தருக்கு காத்திருந்தே, கழுகு போல் பலன் அடைந்தே, செட்டைகளை ஆடித்தே, உயரே எழும்பிடுவா. புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. சொல்லுங்க, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வா. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வா. ஓ, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுமா. இயேசுவே புது பலன், ஓ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வா. சர்ப்பங்களை எடுப்பா, சொல்லுவோ, புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. ஆமென். புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. ஆமென். தாகமுள்ளவன் மேல் தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவா, வறண்ட நிலத்தின் மேல் ஊற்றிடுவா. தாகமுள்ளவன்
பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. சொல்லுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். புது பலன். ஆமென். ஹல்லேலூயா. அடைந்திடுவாய் கர்த்தருக்கு காத்திருந்தே, கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. கர்த்தருக்கு காத்திருந்தே கழுகு போல் செட்டைகளை அடித்து உயரே போது பால. கர்த்தர் இந்த மாலை வேளையில எல்லாரையும் புதிய பலத்தால் ஆண்டவர் நிரப்பட்டுமே. ஏமே இயேசுயா புது பலன் அடைந்திடுவா. சொல்லுங்க பார்க்கலாம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவா. மறுபடியுமாய் புது பலன் அடைந்திடுவா, நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவா. ஆண்டவருக்கு சமூகத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் இந்த மாலை வேளையில ஒரு புது பலத்தால் கர்த்தர் நம்மை நிரப்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு புதிய பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தை கொடுப்பார், புதிய ஆவியை தேவன் அனுப்புவார். ஸ்தோத்திரம். புதிய நன்மையினாலே நிரப்புவார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குறைவையும் காண மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குறைவையும் காண மாட்டார்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக மாறப்போகிறது, நிறைவாய் மாறப்போகிறது. கர்த்தர் அதை நிறைவாக்கி தருவார். உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரே என்ற பாடலை எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அப்படியே நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. துன்பங்கள் துயரங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாற போகிறது. இந்த ஜெப நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். கடந்து வந்த பாதையிலே கடந்து வரமாட்டீர்கள். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஏனென்றால் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு வழியை காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, புதிய நிலைகளுக்குள்ளே உங்களை தேவன் கொண்டு போகிற நாட்களாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு போகிற நாட்களாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுமை நின்று பாடுவோமா? ஸ்தோத்திரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எது மாறாது, எதுல நல்ல முடிவு வராது, எந்த காரியம் நமக்கு இனி சாத்தியமாகாது, இனிமே என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற கலக்கத்தோட நிற்கிறீங்களா? கர்த்தர் காரியத்தை மாற்ற விரும்புகிறார். சத்துருடைய சதி திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் அப்படிதான் நடக்கும். ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் அப்படிதான் கிரியை செய்வார். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில சத்துருவினுடைய சதி திட்டங்கள், சத்துருடைய ஆலோசனைகள், சத்துருடைய கிரியைகள் தேவ பிள்ளைகளை அணுகுவதில்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவான். மாறுதலாய் முடியும். அவன் போட்ட திட்டம் எல்லாம் தலைகீழ மாறி போகும். அவனுடைய செயல்கள் தலைகீழ மாறி போகும். அவன் யோசனைகள் எதுவும் உங்களுக்கு நடக்காது.
அவன் சிந்தனைகள் எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுவார்னு வேதம் சொல்லுகிறதே. இனி நீ அழுது கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அழுதது போதும். ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் உன் தலையின் மேல் வைக்கிறார். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடிப்போ. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். Thank you. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. தாழ்மையில் இருந்த கண்மலை இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தானை பலன் கொடுத்து, சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்திற்கு இந்த வார்த்தை சொல்லுங்க. சிங்காரம் தந்தீரையா. துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. சத்துருக்கள் முன்பாய் என்னை அபிஷேகம் செய்தீரையா. சத்துருக்கள் முன்பாக வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக தந்தீரையா. புலம்பலுக்கு பதிலாக புதுப்பாடல் தந்தீரையா. புலம்பலுக்கு பதிலாக புதுப்பாடல் தந்தீரையா. கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா. கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். தந்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக விடுதலை உண்டாகணும். விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசையா தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை நித்திய மகிழ்ச்சியினால் ஆனந்த தைலத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஏறப்பட்டும் தந்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை பாடும் பொழுது விடுதலை உண்டாகிறது.
நாமத்தினாலே நன்றி சிங்காரம் விசுவாசத்தின்படி சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உங்கள் பாத்திரத்தை நிரப்பி ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த நன்மையும் கிருபையும் உங்களை தொடும்படியாய் கர்த்தர் கிருபையாய் வெளிப்படுவாராக. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறப்போகிறது. எங்கள் தவிப்புகள் மாறப்போகிறது. ஆமென். எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகட்டுமே, ஜெயம் உண்டாகட்டுமே. ஆராதிக்க தான் விடுதலை, துதிக்க தான் விடுதலை, தேவனை உயர்த்த தான் விடுதலை. ஆமென். அவரை மகிமைப்படுத்த விடுதலை. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. இயேசுவே, எங்கள் சாம்பலை சிங்காரமாய் மாற்ற நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற எல்லார் மேலும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே தம்முடைய அபிஷேகத்தை, ஆமென், உங்களுக்குள் இருக்கிற ஆவியை நீங்கள் அனல் மூட்டும்படியாக கர்த்தர் கிருபையாக வெளிப்படட்டும். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் மாறும் சூழ்நிலைகள், மாறும். மாறாதது எதுவுமே கிடையாது. எல்லாம் மாறும். எப்போ மாறும் தெரியுமா? ஜெபிக்க மாறும். ஜெபத்தில் இல்லாத வல்லமை வேற எங்கெங்க இருக்கு? ஜெபத்தில் தான் அங்கே வல்லமை இருக்கு. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் போகாது. ஆமென். சில ஆவிகளின் கிரியைகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிற சில ஆவிகளின் போராட்டத்தில் இருந்து நீங்க விடுதலை பெறணும்னா உங்களுக்கு முன்பாக தடை கற்களை எடுத்து வைத்திருக்கிறானோ, உங்களுக்கு முன்பாக தடை கற்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் ஜெயம் வரணும்னா நீங்க தேவனை துதித்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுதலையாக்க போறார். ஒரு விடுதலையின் அபிஷேகம் இந்த ராத்திரிகளில் இறங்கி வருகிறது. விடுதலையின் வல்லமை இறங்கி வருகிறது. விடுதலையின் வல்லமை இறங்கி வருகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு, உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கி, உன் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயிக்க முடியாதபடி உங்களை தாழ்த்தி வைத்திருக்கிறானே, நிமிர முடியாதபடி உங்களை கூனி குறுகி நடக்க வைத்திருக்கிறானே, அந்த கட்டுகள் எல்லாம் இந்த ஜெப நேரத்தில் உடைவதாக. நிமிர முடியாத உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். நிமிர்ந்து வாழ முடியாத உன்னை நிமிர்ந்து வாழ செய்ய போகிறார். சாம்பல் சிங்காரமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை சரியாய் நடத்துவார். அவருடைய ஜனத்தை சரியாய் நடத்துவார். அவருடைய பிள்ளைகளை சரியாய் நடத்துவார். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே சொல்ல போறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க தேவ பலன் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க அற்புதம் உண்டு. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை அருமையாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் நடத்துங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான இந்நாளிலும் சித்தம் இயேசையா எங்களுக்குள்ளே நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்கவே, எதற்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்கவே, ஓ எதற்காக ஜெபிக்க, ஓ கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் விளக்கங்களை ஓ வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஓ வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை வெளிச்சம் தாங்கப்பா. ஓ ஆவியானவரே, ஆவியா பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியான பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நடத்துங்கப்பா. ஓ எங்களுக்குள்ளே அவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கென்று சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். அவருடைய ஜனத்தை கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்க இஷ்டம் போல நடக்காம உங்க சித்தம் போல நடக்க கிருபை தாரும். இஷ்டம் போல வாழாம, இஷ்டம் போல நாங்க எதையும் செய்யாம உங்க சித்தம் போல நாங்க செய்யறதுக்கு கிருபை தாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளுக்கு தாங்கப்பா. அப்படிதாப்பா நாங்க ஜெபிக்கிறோம். ஓ தேங்க்யூ லா. நாங்க ஜெபிக்க 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 கர்த்தரிகளை அற்புதமாய் நடத்துவி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஜெபிக்க ஜெபிக்க அதிசயமாய் கர்த்தர் நடத்துவி. உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் எங்களை நடத்துவீர். ஆவியானவர் எங்களை நடத்துவீர். எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு சொல்ல போகிறோம், உமக்கு சித்தமாய் நாங்கள் நடக்க கிருபை தார். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தார். உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை தார். இங்கு எங்களுடைய விருப்பம் போல அல்ல ஆண்டவரே, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு 1000 விருப்பம் இருக்கும், ஆனா உங்க சித்தம் தான் நிறைவேறும். உங்க சித்தத்தை செய்ய கிருபை தாரும். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் என்று கேளுங்கள். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில, எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில நடக்கட்டும் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். எல்லாமே அனுகூலமா தான் இருக்கும். அவர் எதையுமே தீமையா செய்ய மாட்டார். அது எதையுமே தீமையாய் தேவன் செய்ய விரும்பல. தீமையை நன்மையாய் மாற்றி தருவார். நமக்கு முன்பாய் இருக்கிற தீமை, இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற தீமை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற தீமை, அது உனக்கு நன்மையா முடியும். உனக்கு நன்மையாய் முடியும். ஆமே. நிறைய போராட்டத்துக்குள்ள நிக்கலாம், நிறைய சவாலுக்குள்ள நிக்கலாம், நிறைய பிரச்சனைக்குள்ள நிக்கலாம். இது உனக்கு எப்படி ஆகும், இது உனக்கு எப்படி நடக்கும் என்கிற கேள்விக்குள்ளே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது முடிவை பாரு, அதன் முடிவை பாரு, அமர்ந்திருந்து பாரு, நான் தேவன் என்று அறிந்து கொள்வாய். நீ அமர்ந்திருந்து பார், நான் தேவன் என்று அறிந்து கொள்வாய். ஆமென். இன்றைக்கு நடக்கிறவைகள் அல்ல உனக்கு முடிவு. முடிவு நன்மையாய் முடியும். தீமை நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி தேவ பிள்ளைகளுக்கு செய்ய விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார்.
ஆண்டவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நன்மையாய் முடிப்பார். எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. பல பேர் உங்களை குற்றப்படுத்துகிறார்கள், பல பேர் உங்களை தீமையாய் பேசுகிறார்கள், பல பேர் உங்களை பரிகசிக்கிறார்கள். ஒரு நிந்த அவமானம் தான் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னா அதனுடைய முடிவை பாருங்க. சத்துரு தலைகவிழ்ந்து போவான், பேசினவன் தலைகணிந்து போவான், செய்ய நினைத்தவன் தலைகணிந்து போவான். நானோ நிமிர்ந்து நடப்போம், கர்த்தர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் உங்களை தவறாக குற்றப்படுத்தி இருக்கலாம், பரவாயில்லை. அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு மேன்மை காத்திருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை அமிழ்ந்து போக விடவே மாட்டார். இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நாங்கள் இதில் அமிழ்ந்து போவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அமிழ்ந்து போக விட மாட்டார். உங்க கூட இருக்கிற ஆண்டவர், உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர், தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர், உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். இந்த ராத்திரி வேளையில தேவ பாதத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அப்படியே நடக்க போகிறது, அது அப்படியே நிறைவேற போகிறது. தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். தேவன் அதை கொடுப்பார் என்கிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆவியிலே நிறைந்து, ஆண்டவரே நீர் அதை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் செய்வாராக, ஆண்டவர் செய்வாராக. கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து பேச போகிறீர். நம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷித்த இந்த ஜெப நாட்களில் தேவ சமூகத்திற்கு மீண்டும் நாம் வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்விலே பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் ஜெப நாட்களாக கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நேற்று இரவு தேவன் நம்மோடு பேசின பொழுது கோரேசுக்கு வாசல் திறந்து இருந்தது, பூட்டப்படாமல் இருந்தது என்று நம்ம படிக்கிறோம். அப்படி வாசிக்கிற நேரத்தில் அவன் மேல் இருந்த அபிஷேகம் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்தது என்பதை குறித்து நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு வாசல் திறந்து இருக்கும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற அற்புதமான ஒரு காரியம் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்தை படிக்கலாம். கோரேசை குறித்து எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அபிஷேகம் பண்ணினவன், அவனுக்கு வாசல் பூட்டப்படாது, அவனுக்கு வாசல் திறந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறவன், எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன். ஆகவே கோரேசுக்கு வாசல் திறந்து இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கப்பட்ட காலங்களில், சிறையிருப்பு இருந்த காலங்களில், சிறையிருப்பு முடிந்த நாட்களுக்கு பிற்பாடு தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆசையும் தேவனுடைய காரியத்தை குறித்த விருப்பமும் இந்த மனிதனுக்குள் இருந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க முடியும். கவனிங்கள், கர்த்தர் யாருக்கு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறார்? அவருக்கு
பிரியமானதை செய்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ஏக்கத்தை அறிந்தவன் இந்த கோரேஸ். தேவனுடைய தாகத்தை அறிந்தவன் இந்த கோரேஸ். தேவனுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்தவன் இந்த கோரேஸ். நல்லா கவனிங்க. தனக்கு விருப்பமானதை செய்ய அவன் விரும்பவில்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பினான். அல்லேலூயா. இப்போ நமக்கு சில ஏக்கம் இருக்கு, நமக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கு, நமக்கு சில ஆசைகள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வேலை வேண்டும், நல்லா சம்பாதிக்க வேண்டும். கவனிங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் மிக அற்புதமாய் நடக்க வேண்டும், பிள்ளைக்கு நல்ல இடத்துல படிக்க இடம் கிடைக்க வேண்டும். பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஏக்கத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய தாகத்தை, நம்முடைய மனதில் இருக்கிறவைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து சொன்னோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நாள் வந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எதை நம்ம ஜெபத்தில் கேட்டோம், எதற்காக நம்ம ஜெபம் பண்ணினோம், நம்முடைய ஏக்கத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் கர்த்தர் இதை எனக்கு செய்ய மாட்டாரா, என் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா, என் வேலை ஸ்தலத்தில் செய்ய மாட்டாரா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, என் கடன் பிரச்சனை மாறாதா, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகாதா, மற்றவர்களைப் போல அல்ல, எங்கள் வாழ்க்கை தரம் மாறாதா, இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த கோரேஸ், அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் என்ன, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் என்ன, அவன் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஏக்கத்தை அறிந்த மனுஷன். அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதனால தான் தாவீது கூட இப்படி சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை நாம், அவருக்கு பிரியமானதை நாம செய்ய ஆரம்பித்தால் நமக்கு பிரியமானதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவருக்குரிய காரியத்தில் உண்மையாக இருந்தால், அவருக்குரிய காரியத்தை செய்வதற்கு அர்ப்பணித்து விட்டால், அவருக்குரிய காரியத்தை செய்ய முன் வந்தால், நமது காரியங்களுக்காக நாம் ஏங்க வேண்டிய அவசியமில்லை, அது தானாய் நடக்க ஆரம்பித்து விடும். ஆமென் சொல்லுங்க. அப்போ எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமானது? ஒரு 3 விஷயம் தியானிக்கலாம். எபிரேயர் 11:5 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படியுங்கள். எது ஆண்டவருக்கு பிரியமானது? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். ஏனோக்கு உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே அவன் இப்படி ஒரு சாட்சியை பெற்றானாம், இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. உலகத்தில் நிறைய பேரை பற்றி எப்போ சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? ஒருத்தரை பற்றி இவர் நல்லவர், இவர் ரொம்ப பிரியமானவர், இவர் இப்படியெல்லாம் நடந்தார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? அடக்க ஆராதனையில். ஏன் தெரியுமா? அவருக்கு கேட்காது. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் மனுஷனை குறித்து சாட்சி எப்போ தெரியுமா வருது? ஒரு மனிதன் மரித்து போகும்போது. அவர் உலகத்தில் அப்படி இருந்தார், உலகத்தில் இப்படி நடந்தார், அவர் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், ஆஹா ஓஹோ அப்படி எல்லாம் பலரும் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் ஏனோக்கு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சியை பெறுகிறான், இவன் தேவனுக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. உலகத்தில் வாழும் பொழுது சாட்சியாய் இருப்பது ஒரு பெரிய விஷயம்தான். அப்போது இவன் தேவனுக்கு பிரியமானவன் எதை வச்சு சொன்னார்னா, வேதம் சொல்லுகிறது அவன் உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு அற்று போகவில்லை. அவன் தேவனுடைய உறவிலே இருந்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான்.
அருமையானவர்களே, தனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான், தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கு பிரியமாயிருந்ததாம். தேவனோட இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், தேவனுக்காக வாழ்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. தேவனோட இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஆண்டவரோட இருப்பது அவருக்கு பிரியமானது. அன்றை கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்ட நேரங்களிலே துன்ப நேரங்களில் அவரோட இருப்பதல்ல, ஆண்டவரோட இருப்பது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். இந்த 3 பேரும் இயேசுவோடு கூட ஜெபம் பண்ணுறதுக்கு மலைக்கு போகிறாங்க. அங்கே போய் முதல்ல ஒன்றுமே தெரியல பேதருக்கு. ஆனால் அந்த மலையில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. தேவ பிரசன்னத்தை அந்த மலையில் அந்த ஜெபிக்கிற இடத்துல இவன் உணர்கிறான், அவன் பார்க்கிறான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இதுவரைக்கும் இயேசுவோடு கூட இருந்த நாட்கள் வேறு, இப்பொழுது அவன் இயேசுவோடு இருக்கக்கூடிய நேரம் வேறு. இதுவரைக்கும் அவன் அனுபவித்திராத, இதுவரைக்கும் பார்த்திராத வித்தியாசமான ஒன்றை பேதுரு இப்போ பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையை பார்த்திருக்கலாம், பிரசன்னத்தை பார்த்திருக்கிறான், தேவ சத்தத்தை கேட்டிருக்கலாம், அருமையான தேவ மகிமையை அந்த இடத்தில் அவன் பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு எனக்கு மனமே இல்லை. சொல்கிறான், ஆளுக்கு ஒரு கூடாரத்தை என்ன செய்வோம், போட்டுருவோம். மோசேக்கு ஒரு கூடாரத்தை போட்டுருவோமா, எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுருவோம், நமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நாம் இங்கே இருப்பது நல்லது. பாருங்க, இயேசு பல இடங்களில் பிரசங்கித்து ஊழியம் செய்த நாட்களில் அவன் எந்த இடத்திலும் இந்த வனாந்திரத்தில் இருப்போம் என்று சொல்லவில்லை. இல்லாவிட்டால் இந்த கடற்கரையில் இருப்போம், நல்ல காற்று கிடைக்குதே, அழகாய் இருக்கிறதே, இயற்கை காட்சிகள் இருக்கிறதே, எந்த கவலையும் இல்லையே, இங்கே உட்கார்ந்து விடலாமா என்று கேட்கவில்லை. பட்டணத்திலோ கிராமங்களிலோ இயேசு ஊழியம் செய்த காலங்களில் கேட்கவில்லை, அருமையானவர்களே. ஆனால் இப்போ கேட்கிறான், நம்ம இங்கே இருப்போமா, இந்த இடத்துல இருப்பது எவ்வளவு நல்லதாய் இருக்கிறது என்றால் தேவனோடு சஞ்சரித்த அனுபவங்கள், தேவனோடு இருக்கிற அனுபவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களுக்கு வாசல் பூட்டப்படாது, எப்பவும் திறந்துதான் இருக்கும். அந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. தானியேலை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க, 9 அதிகாரம் 23 வசனத்தில் அவன் பிரியமானவன். தானியேல் 9:23 வாசிங்கள் பார்க்கலாம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நல்ல கவனிங்க, ஜெபமே பண்ணலையா ஆனா அற்புதம் நடக்குதான், ஜெபமே பண்ணலையா ஆனா பதில் வருதான். எதனால தெரியுமா? நீ தேவனுக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமான தேவ மனிதர்கள் இந்த உலகத்தில் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம தேவனுக்கு முன்பாக உண்மையா நடந்துட்டோம்னா நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்பதாகவே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நம்ம போராட வேண்டி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தானியேல் நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், அதனால நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்பே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப தானியேலுக்குள்ள தேவன் கண்டுகொண்ட காட்சி என்ன, தேவன் இந்த தானியேலுக்குள்ள பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையை பார்த்தாரு. தானியேலுக்குள்ள என்ன இருக்கு, உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தாரு. தானியேலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாரு தெரியுமா? நல்ல தீர்மானம் இருக்குன்னு பார்த்தாரு. தானியேலுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்குன்னு பார்த்தாரு. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறதுன்னு பார்த்தாரு. அல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மனிதனும் தேவனோடும் உள்ள உறவு ஸ்தோத்திரம் இல்லை, ஒரு ஐக்கியம் சரியாக இருந்தாச்சுன்னா உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அற்புதங்களுக்காக போராடி 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 நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் நடக்க வேண்டிய அற்புதங்கள் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்து விடுவா. பிரியமானவன். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வாசல்கள் இனி பூட்டப்படாது. மனிதன் அடைத்து வைத்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. சத்துரு அடைத்து வைத்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. சாத்தான் அடைத்து வைத்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. எந்த மனிதனும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிரே இனி வரமாட்டான். எந்த நபரும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக செயல்பட மாட்டான். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறோம். நம்ம கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமா நிற்க போகிறோம். உண்மை உள்ளவர்களாய் வாழ போகிறோம். தேவ சமூகத்திலே அவரோடு நம்ம சஞ்சரிக்க போகிறோம். தேவனோடு இருக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். நம்முடைய உள்ளான அனுபவங்களை இந்த ஆவிக்குரிய நிலைகளிலே நம்ம மாற்றிக்கொண்டால் வெளிப்புறமான ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்மள. அல்லேலூயா. சொல்றோம், இந்த ஜெப நாட்கள்ல நன்மை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க தேடி தேடி வாசலை தட்டி அழுத்து போனதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இந்த நாட்களில் நம்மளை ஆயத்தப்படுத்த போகிறோம். அந்த அற்புதங்களை பெறுறதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த நன்மைகளை பெறுகிறதற்கு ஆயத்தப்பட தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை சரி பண்ணி விட்டால் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கூட அற்புதம் நடக்கலாம். அல்லேலூயா. இங்கே தீர்மானம் எடுக்கிறோம், இங்கே ஜெபம் பண்ணுறோம், இங்கே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், இங்கே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இங்கே கர்த்தருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணிக்கிறோம். இங்கே சொல்லுகிற ஒவ்வொரு ஜெபமும் நான் சொல்லுகிறேன், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை, ஒரு செய்தியை, ஆச்சரியமான ஒரு காரியத்தை, நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்தை, அநேக நாட்களாய் போராடி கொண்டிருந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. மற்ற நாட்களின் ஜெபத்தை போல இந்த ஜெப நாட்களை நினைக்காதீங்க. இந்த ஜெப நாட்கள் ஒரு வித்தியாசமான நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான நாட்களாக இருக்கும். இந்த ஜெப முடிவில் ஒவ்வொருத்தரும் சொல்ல போறீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்க, கர்த்தர் செய்ததை சொல்ல போறீங்க. அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன். ஆகவே அவனுக்கு வாசல் பூட்டப்படாது, திறந்திருக்கும். 2 கொரிந்தியர் 9:6 படியுங்கள். 2 கொரிந்தியர் 9:6 வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே அவன் கர்த்தருக்கு கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிறவனிடத்தில் என்று எழுதப்படவில்லை, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். அல்லேலூயா. சோத்திரம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்பது அவருக்கு பிரியமா இருக்குது. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். நீங்க நினைக்கலாம், கொடுக்கிற காணிக்கைகள் எங்க போகுது, என்ன செய்கிறது? அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் உங்களுக்கு அது பலனை கொண்டு வருகிறதா இருக்கும். பலிபீடத்தில் கொண்டு வருகிறீர்கள், தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறீர்கள், கர்த்தருடைய பாதத்தில் கொடுக்கிறீர்கள், உங்கள் மனதில் உங்கள் இருதயத்தில் ஏவுகிறபடி நீங்கள் விதைக்கிறீர்கள். ஆசீர்வாதம், விதைக்கிறதின் ஆசீர்வாதத்தை, விதைக்கிறதின் பலனை நம்ம அனுபவிக்கணும்னா பலன் தருகிற இடத்துல விதைக்கணும். அல்லேலூயா. ரோட்டில் விதைச்சா கிடைக்காது, பலன் வராது, முளைக்காது, அறுவடை இருக்காது. அதை எங்கே விதைக்கணும்? வயலில் விதைக்கணும். அல்லேலூயா. வயலில் விதைக்கணும். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வயலை கொடுத்துருக்கிறாரு. அதில் நீங்கள் விதைக்கிறது தான் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. உங்கள் வயலில் விதைக்கணும்னு நினைக்கணும். நம்ம வயலில் விதைக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளை, அது முளைக்கும், அது எழும்பும், அது கதிர் வரும். ஒரு நாள் வரும், விதைத்ததின் பலனை நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
சோதர் 1000 ஊழியங்கள் இருக்கிறது, 1000 அருமையான ஊழியங்கள் செய்யப்படுகிறது. நல்லது, கேள்விப்படுகிறோம். நல்லது, அந்த விதமான ஊழியம் நடக்கு, இந்த விதமான ஊழியம் நடக்குது, கேள்விப்படுகிறோம். நல்லது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று, உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற சபையிலே நீங்கள் விதைப்பது அதற்குரிய பலனை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விதைக்கிற இடத்துல பலன் கண்டிப்பா உண்டு. ஏன்னா பரலோகத்தின் தேவனுக்கு அது பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்தில் நீங்கள் விதைத்தால் அது தேவனுக்கு பிரியமானது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வாசல் திறக்கப்படணும்னு விரும்புறீங்களா? அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆமென் திறக்கப்படணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அடைக்கப்பட்ட வாசல்கள் இனிமேல் அடைக்கப்படக்கூடாது, அது எனக்கு திறந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கோரேசுக்கு வாசல் திறந்தே இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன். நிறைய பேர் தங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார்கள். இல்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய அர்ப்பணித்து பாருங்கள். இன்னைக்கு வாசல்கள் உங்களுக்கு திறந்திருக்கும். என்னென்ன வாசல்கள் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்றீங்க? எந்தெந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும்னு ஜெபம் பண்றீங்க? எது நீங்கள் பிரயாசப்பட்டு தோற்று போனீங்க? எந்த இடத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு அருமையானவர்களே ஜெயத்தை பார்க்க முடியல? இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அதில் ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்ய போறாரு. எல்லாரும் எழும்பி நிற்போம். நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வாசல் திறக்கப்பட போகிறது, உனக்கு வாசல் திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஜெபம் பண்ண ஆசையா இருக்கீங்க? இதுவரைக்கும் உங்க ஏக்கத்தையே சொன்னீங்க, இதுவரைக்கும் உங்க விருப்பத்தை சொன்னீங்க, இதுவரைக்கும் உங்க ஆசையை சொன்னீங்க. இன்னைக்கு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க ஏக்கத்தை நான் நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தேவனோடு இருப்பதில் அவர் பிரியப்படுகிறார். தேவனுக்காக கொடுப்பதில் அவர் பிரியப்படுகிறார். ஆமென். உண்மை உள்ளவர்களாய் இருப்பதில் அவர் பிரியப்படுகிறார். ஜெபம் தேவனோடு உள்ள உறவில் இருப்பதில் அவர் பிரியப்படுகிறார். ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஜெபத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் திறக்கப்படாத வாசல்கள் இனி உனக்கு திறக்கப்படும். இதுவரைக்கும் இல்லாத காரியங்கள் இனி உனக்கு நடக்கும். ஆமென். நீங்கள் இனி தோற்று போக மாட்டீர்கள். இனி உங்கள் காரியம் தோல்வியாய் முடியாது, உங்கள் காரியம் தோல்வியாய் அமையாது. கர்த்தரே அதுல ஜெயம் கொடுக்க போறாரு. கர்த்தரே அதுல வெற்றியை கொடுக்க போறாரு. கர்த்தர் செய்ய போறாருன்னு ஆமென் விரும்புகிறவர் 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், இனி போராட வேண்டாம். ஆசீர்வாதத்துக்காக போராட வேண்டாம். அற்புதத்துக்காக போராட வேண்டாம். நன்மைகளுக்காக போராட வேண்டாம். நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி ஆண்டவரோட இணைஞ்சிருவோம். அற்புதம் பின்னால நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, எதெல்லாம் கேட்டீங்களோ, ஒன்றன் பின் ஒன்றாய் நடக்கத்தான் போகிறது. அது கைகூடி வரத்தான் போகிறது. ஆமென், ஆமென். அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ண போகிறார். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க செய்ய போறீங்க. இப்படி நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விடுவேன். நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஜெபத்தில் வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் எதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சொன்னீரோ அந்த வார்த்தை எல்லாம் அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. குடும்பங்களுக்கு வரப்போகிறது. அதை உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெப நாட்களிலே பார்க்க போகிறார்கள்.
இவர்களை வாழ்த்தி ஆசீர்வைத்து அனுப்புகிறேன். இரவெல்லாம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து காலையில் எழும்பி தங்கள் கடமைகளை வேலைகளை செய்ய கிருபை கொடும். மீண்டும் உடைய சமூகத்தில் வருவதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபித்து நன்மையினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.